அண்ணா குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். ஆடியோ கிளியராக இருக்குது, கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. இந்த குழுவில் இணைந்திருக்கக்கூடிய எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்னாளாகவும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நன்னாளாகவும், உங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய அற்புத நாளாகவும் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த பாஸ்போர்ட் போட்டு வர்றதுனால சில பேர் கொஞ்சம் சில கேள்விகள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. உள்ளுக்க வர முடியல சார் எப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் விளக்கம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் போக போக மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போ வந்தவங்க நல்லா கவனிச்சுக்குவோம். இப்போ நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம். அதாவது மனிதன் அனைவருமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துட்டு இருக்கோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த வருமானம் நேர்மையா வரணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட எண்ணங்களும் இருக்கும். அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி மட்டும்தான் இருக்கு. நீங்க நல்லா திங்க் பண்ணி பார்த்துங்க. ஒன்று, நல்லா படிக்கணும். பெரிய அளவு படிச்சு ஒன்று சுயமா வேலை வைக்கணும், வேலை வாய்ப்பை தேடணும், அல்லது வேலைக்கு போய் ஒரு அரசாங்க வேலையிலையோ அதுல ஒன்று நம்ம ஜாயின் பண்ணணும். இல்லை அப்படின்னா பல லட்சங்கள், பல ஆயிரங்கள், பல கோடிகள் முதலீடு போட்டு நம்ம சொந்தமா தொழில் தொடங்கணும். இந்த 2 விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் வருமானம் இப்போ பார்க்க முடியும். சரி, இப்ப 2 விஷயத்துல வருமானம் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த கேட்டகரிஸ் இருக்குமா அப்படிங்கறது அவங்க பார்த்துக்குவோம். சரி, 2 பேருமே அந்த கேட்டகரிக்கு நம்ம தகுதியா இருக்கோம் அப்படின்னு வச்சா கூட, நல்லா படிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ. இது உலகறிஞ்ச உண்மை. எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட்னு என்னென்னமோ படிச்சுட்டு ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச சம்பளம் வேற, கிடைச்ச பதவி வேற. ப்ரொஃபஸர் அப்படிம்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே எம்எஸ்சி, எம்ஃபில் முடிச்சவங்க எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்குது. சரி, அதை விட்டுருவோம். சரி, நம்ம சொந்தமா சுய தொழில் ஆரம்பிச்சு வருமானம் ஈட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், முதலீடு போட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியுங்கிறது நல்லா தெரியும். 5 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு மாதம் 20,000 ரூபாய் பார்த்தா மிகப்பெரிய விஷயம். அதுக்கு உழைப்பு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இதுல இருக்கவங்க யாருமே ஸ்டூடெண்டோ படிக்கிற ஸ்டூடெண்டோ கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபேமிலி மென் தான் இருக்கும். தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லா டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. இது எனக்காக நான் சொல்லல, நம் குடும்ப உறவுகளான உங்கள் அனைவருக்கும். இதில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத நமக்கு நாமே பரிச்சை பண்ணிக்குவோம். யாருக்காகவும் யாரும் தயவு செய்து வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இந்த கருத்து என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? நம்ம ஹை லெவல் படிப்புல இருந்தாமே இன்கம் வராதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதே சமயம் என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெருக்கலாமா அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல இருக்கிற நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம we can earn more money. நல்லா கவனிச்சிங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நல்ல வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அப்படி இருக்கும்போது ஊதாச்சனமா சில பேர் அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா இதுக்கு முக்கிய விஷயம், இதை பற்றிய நாலேஜ், இதை பற்றிய நல்ல தெளிவு நமக்கு இருந்தது அப்படின்னா ஜெயிப்பது நிச்சயம். அதனால நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் சொல்லிட்டு, இப்போ அந்த 2 கேட்டகரியிலும் நம்ம இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வருவோம். நான் ஜாப்ல இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு யதார்த்தமா நம்ம பேசி பார்ப்போமே. அப்படி இருந்தா சென்னையில ஒருத்தர் இருக்காரு, வேலை பார்க்குறாரு, மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கும் கிராமத்துல இருந்து மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அவரும் ஒண்ணுதான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்க 20,000 வாங்கினாலும் அங்க 1 லட்சம் வாங்கினாலும் ஒண்ணுதான். ஏன்? செலவுகள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு.
ஒரு ரூம் வாடகையா இருக்கட்டும், வீட்டு வாடகையா இருக்கட்டும், வீட்டு வாடகை கொடுக்கக்கூடியது அங்க 15ல இருந்து 20,000 ரூபாய். இங்க சம்பளமே 15ல இருந்து 20,000 ரூபாய் சம்பளம் இருந்து வீட்டு வாடகையில இருந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போற குடும்பங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல வருங்காலத்துல நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கலேன். கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவோம். யதார்த்தமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடி சம்பாதிக்கலாமா, கதை விட்டுக்கிட்டு தெரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அதை வந்து காது கொடுத்து கேட்காதீங்க. நல்ல விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க. இதை பத்தி நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ நான் வரேன். அப்ப நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல 1,00,000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் அவனும் கடைசி வரை கடன்காரனா தான் தெரியறாங்க. கௌரவமா இருக்கிறாங்க, கடைக்காரனாக தெரியறாங்க. சரி, இருக்கிறத வச்சு அவங்க லைஃப்பை ஓட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தாலும் குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு அந்த பதவி கிடையாது. ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுறாங்க. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் தேங்க ஆரம்பிக்குது. ரைட். ரெண்டாவது இது வச்சுக்குவோம். இன்கம் நம்ம சொந்தமா சுய வருமானம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பல லட்சங்கள் பல கோடிகள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்றவங்க கண்டிப்பா தூங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளியே வேணா ஆடி காரு அந்த காருன்னு சொல்லி டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவங்க எத்தனை பேர்த்துக்கு அவங்க சம்பள பிரச்சனை, வருமானம் எப்படி வருது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பங்கள், பிரச்சனைகளோட தான் அவங்க லைஃப் ஸ்பேன் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு துறை ஒன்று இருக்குன்னு சொல்ல போனா இது நெட்வொர்க் துறை மட்டும்தான் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இந்த நெட்வொர்க் துறையில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் நினைச்சதை சாதனை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு, அப்படி என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு தொழில் நம்மகிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் நினைக்கலாம். அதுக்கு தான் நமக்கு அற்புதமா வந்திருக்கிறது 15 வருடம் 20 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு 20 வருடத்துக்கு முன்பு ஆராய்ச்சி செய்து 15 வருடமா டிராவல்ல இருந்துகிட்டு இருந்து நமக்கே தெரியாம இருந்த ஒரு அற்புதமான ஒரு ஹெர்பல் தான் அமிர்த கலவை. கிங் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளின் அரசன் என்று சொல்லக்கூடிய எலிக்சர் மிக்ஸ் என்கிற ப்ராடக்ட். இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்டை பத்தி ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன். இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, இந்த அமிர்த கலவைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல போனா, இந்த அமிர்த கலவை எங்க தயார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கேரளாவுல திருச்சூர்ல தயார் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் அங்க ஆலிவ் ஆயுர்வேதிக் ஃபார்மா அண்ட் ரிசர்ச் சென்டர்ல தயார் பண்றாங்க. மார்க்கெட்டிங் அங்க தயார் பண்றாங்க. தி ஒன்லி ஒன் மார்க்கெட்டிங் எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல திருப்பூர்ல பல்லடம் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் கம்பெனி செயல்படுது. சரி, இந்த கம்பெனி வந்து இந்த ஹெர்ப்ஸுங்கிறது உண்மையாலுமே இது வந்து ஹெர்பல்ல தயாரிக்கப்பட்டதா இல்லை வந்து கெமிக்கல் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் எழலாம். எதுவா இருந்தாலும் பளிச்சுன்னு கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு மீட்டிங். கேள்வி பதில் ஆலோசனைக்கான மீட்டிங் தான் இது. ப்ராடக்டை பத்திய மீட்டிங் கிடையாது. நம்ம ஏர்னிங் பத்திய மீட்டிங் இது. ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அற்புதமா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட தான் வெளியே வர்றாங்க. ஜிஎம்பி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, 100% பியூர் வெஜிடேரியன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க, 100% நேச்சுரல் சர்டிஃபிகேட், 100% ஆர்கானிக் சர்டிஃபிகேட், FSSAI சான்றிதழ் வாங்கியிருக்காங்க, ISO சான்றிதழ் வாங்கியிருக்கிறாங்க. இத்தனை விதமான சான்றிதழ் வாங்கி அந்த சான்றிதழோட மட்டும்தான் வெளியே நமக்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அடுத்த கேள்வி எல்லாத்துக்கும் என்னடா சிங்கிள் ப்ராடக்ட், தி ஒன்லி ப்ராடக்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி என்ன அதுல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அந்த கேள்வி எழுந்துட்டு இருக்கும். ஆனால் நம்ம குழுவில் இருக்கவங்களுக்கு படிப்படியா இப்போ குறைய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அதை பற்றிய நாலேஜ் இப்போ ஒரு 3 நாளா கொடுத்துட்டு இருக்கேன். என்ன நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னதான் அப்படி மகிமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிக்சர் மிக்ஸ் ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம் அடிக்கடி. நான் சொல்றேன், எலிக்சர் மிக்ஸ் மட்டும் யூனிக்கான ப்ராடக்ட் இல்லை, ஒவ்வொரு ப்ராடக்டும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரியன்ட்டும் யூனிக்கான இன்கிரியன்ட். எல்லா யூனிக்கான யூனிக் என்று என்ன சொன்னோம் அப்படின்னா தனித்துவமானது. ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒரு தனித்துவமான இன்கிரீடியண்டா இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. அதை தான் அற்புதமா பேர் வச்சிருக்காங்க எலிக்சர் மிக்ஸ் அமிர்த கலவைன்னு.
சரி. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு நம்மகிட்ட வரும்போது, இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்த தந்தது. நேரடியா சில பேர சந்திச்சேன். இது என்ன பண்ணுது, இந்த 12 வகையான மூலிகைகள் நான் வேணா சொல்றேன். இன்னும் அந்த கம்பெனிக்கே தெரியாது இந்த 12 வகையான மூலிகைகள் என்னென்ன வேலை பண்ணும் அப்படிங்கிறது கம்பெனிக்கே தெரியாது. அதுவே சொல்ல முடியாது. காரணம், இத உருவாக்குனது ஒரு இந்திய மருத்துவ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் என்னென்ன வேலை செய்யும், எந்தெந்த சிஸ்டத்துல வேலை செய்யும்னு தெரியும். ஆனால் இது வேலை செய்யக்கூடிய விதங்கள் பார்க்கும்பொழுது கம்பெனியே வியந்து பார்க்குது. இவ்வளோ காலத்துல இவ்வளோ சீக்கிரமா இந்த நோய்க்கெல்லாம் கேக்குதா? ஒரு காலகட்டத்துல பயந்தாங்க. இந்த மாரி ஒரு டிசீஸ்க்குலாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள்ட்ட குடுக்கக்கூடிய டெஸ்டிமோல பார்த்து இதுக்கெல்லாம் கேக்குதா? அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனியல்ல தைராய்டு அப்படின்னு சொல்லி தைராய்டுங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வியாதி மாரி ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களோட உறவினரை இன்னைக்கு எனக்கு சந்திக்க நேர்ந்தது. அவங்க உறவினர் சந்திக்கும்போது அவங்களே சொன்ன வார்த்தை ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன். அது 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருக்கு போல இருக்கு. அவங்களுக்கு ஒரு 4, 5 வருஷமா தைராய்டுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதே டாக்டர் கிட்ட போயிட்டு இருக்க பட்சத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ் அவங்ககிட்ட குடுத்து ட்ரையல் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 மாதம், 1 1/2 மாதத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திரும்ப போய் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. நார்மல் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த நபர சந்திச்சேன். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் டாக்டர் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாராம். நான் தான் லேப்ல டெஸ்ட்டுக்கு அனுப்புனேன். நான் தான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாளா குறையாத ஒண்ணு இப்ப எப்படி குறைஞ்சது? அவருக்கே ஒண்ணும் விளங்கல. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு மருந்து எதுவும் வேணாம்னு நிறுத்தி வச்சுட்டாராம். இத கேட்டு அவங்க உறவினர் 70 வயது. அந்த 70 வயது உறவினர் வந்து எனக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கழுத்துல அப்படியே கட்டி மாரி வீங்கி இருந்திருக்கும் போல இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல நல்லா வெரி ஃபாஸ்ட்டா இறங்கி தைராய்டு கிட்டத்தட்ட நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நண்பர்களே! காரணம் எலிக்சர் மிக்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வெறுமனே வாயில உணரக்கூடாது. உள்ளுக்க நம்ம உணரணும். இந்த மோட்டிவேஷன் வீடியோ கூட அடிக்கடி இந்த ரமேஷ் சார் போடுவாரு. அற்புதமா போட்டுட்டு இருப்பாரு. ஹேப்பி மார்னிங் மீட்டிங்ல. அத வந்து உள்வாங்க கத்துக்கணும் முதல்ல நம்ம. மனசுக்குள்ளார என்ன நெனைக்கிறோமோ அதுதான் நடக்குங்கிறது உண்மை. ஓகே. இப்ப நம்ம இதுக்கு வருவோம். இப்ப அது மாரி ஒரு நண்பர் சொல்லும்போது எனக்கு டைரக்ட்டா சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாரி ஒவ்வொரு நிகழ்வுகளும் கண் பார்வையே வராது அப்படின்னு சொல்லி 100% கண் பார்வை வராது அப்படின்னு சொன்ன இடத்துல, இத ஒரு 6 மாதம் சாப்பிட்ட உடனே 30% கண் பார்வை எனக்கு தெரியுதுன்னு சொன்ன நபரும் இதுல இருக்காங்க. அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. அப்போ எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு ப்ராடக்ட், ஒரு அற்புதமான ப்ராடக்ட், விலை மதிக்க முடியாத ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு ஜஸ்ட் ₹5000 குடுத்து ஒரு என்ட்ரி பண்றோம். அந்த என்ட்ரி பண்ணும்போது ஏகப்பட்ட கேள்விகள். 10 வருடமா சர்க்கரை, பிரஷர்ல பாதிச்சிருப்பாங்க. ₹5000 ₹6000 ஒரு என்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது, எத்தன நாள்ல சரியாகும்? எத்தன மாதத்துல சரியாகும்? சரியாகலன்னா நீங்க குடுத்துருவீங்களா? நீங்க பொறுப்பேத்துக்கலான்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க மத்தியில நீங்க பளிச்சுன்னு பேசணும். 10 வருடம் இல்ல 20 வருடம் எடுத்தாலும் சர்க்கரை வியாதி தீரப் போறதில்ல மத்த சிஸ்டத்துல. ஆனால் நம்ம சிஸ்டத்துல எதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோங்கிறத தயவு செய்து நீங்க சொல்ல தெரியணும். நம்ம குடுக்கக்கூடியது மருந்து அல்லங்கிறத உணர்த்த வைக்கணும். இது துணை உணவு, சப்ளிமெண்ட், செல் நியூட்ரிஷன் அப்படிங்கிறத நீங்க உணர்த்த வைக்கணும். மருந்து குடுக்கறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. மருந்து குடுக்கறதுக்கு டாக்டர் இருக்கிறாங்க. நெறைய கிட்னி டாக்டர், ஆஸ்மாட்டிக் இருக்கிறாங்க. தனித்தனி இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் தனித்தனியா பிரிஞ்சு வச்சிருக்கு. ஐ டாக்டர் தனியா, இயர், நோஸ், த்ரோட், இஎன்டி டாக்டர் தனியா இருக்கிறாங்க. கேஸ்ட்ரோ என்ட்ராலஜின்னு தனியா, குடலுக்குன்னு தனியா இருக்கிறாங்க. ஹார்ட்டுக்கு தனியா இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்னுக்கும் லிவருக்கு தனியா படிக்கிறாங்க. பல கோடிகள் செலவு பண்ணி படிச்சுட்டு வர்றாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு இணையா அவங்களால முடியாத விஷயங்களே இதுல சக்சஸ் பண்ணுறத பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்காக வேண்டி நம்ம போட்டி போட்டு அவங்ககிட்ட பேசணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம டாக்டர் குடுக்கக்கூடிய மருந்து பாட்டுல இருக்கட்டும். அப்ப ஏன் இத எடுக்கணும்ன்றது அடுத்த கேள்வி கேட்பான். இதையும் டாக்டர் மருந்து குடுத்துடுறாங்க. அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் தான் போறேன் மருந்து குடுத்துடுறாங்க. அவங்களாலே தீர்க்க முடியல. ஓகே. 2வது இப்போ இது எப்படி நான் எடுத்துக்கிறது? இல்ல சத்தான உணவு சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நோய் சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? அப்படின்னா ஏகப்பட்ட பழங்கள் இருக்குது, சத்துள்ள பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு. அத நான் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி சொல்லவும் செய்வாங்க. அப்போ நம்ம தில்லா பேச தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு மைண்ட்ல எழுதி வச்சுங்கன்னு பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செல்லுக்கான நியூட்ரிஷன், செல்லுக்கான ஊட்டச்சத்து, செல்லுக்கான சத்துணவு.
இதை நீங்க எடுத்துமே இந்த பாயிண்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அது என்ன செல்லுக்கான ஊட்டச்சத்து, செல்லுக்கான சத்துலோன்னு அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த 2 கேட்டகரியிலுமே இது சேராது. டாக்டர் மருந்து குடுக்குற கேட்டகரியிலும் சேராது. அதே சமயம் காய்கறிகள், பழங்கள் சேர்த்தா சத்துக்கள் கிடைக்குமே, அப்படி எதிர்ப்பு சக்தி கிடைக்குமே அப்படிங்கிறதுலயும் சேராது. ஆனா 2யும் தாண்டி செல்லுக்கான ஊட்டச்சத்து, செல்லுக்கான நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா காது கொடுத்து கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லணும். நீங்க எந்த டாக்டர்ட்ட வேணாலும், எந்த மருந்து வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, தப்பில்ல. அப்போ டாக்டர்ட்ட இருந்து நீங்க டாக்டர குறை சொல்லல, டாக்டரோட வைத்தியம் வேணான்னு சொல்லல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு காலம் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கு. இது குறைஞ்சுதா அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் முனவ தான் செய்வாங்க. நான் டெய்லி போய் ஒவ்வொரு மாதமும் செக்கப் போயிட்டு தான் இருக்கேன். குறைய மாட்டேங்குது அப்படின்னு புலம்ப செய்வாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் பேச விடுங்க. அதுக்கு பிறகு இத பத்தி அதிகம் பேசமாங்க. ஆர்குமென்ட் பண்றவங்க தான் சத்து காய்கறிலாம் சாப்பிடுறேன், பழங்கள் சாப்பிடுவாங்க. கண்டிப்பா முடியாது. யாராலயுமே முடியாது. இவங்க சொல்லக்கூடிய நியூட்ரிஷனுக்கு இணையா பெர் டே நியூட்ரிஷன் நமக்கு கொண்டு வரணும் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 1.25 கிலோ காய் ஒரு நேரத்துக்கு எடுக்கணுங்கிறான். 1.25 கிலோ காய்ங்கிறது பல வகையான நிறங்கள், 9 வகையான நிறங்கள் கொண்ட காய்கறிகள் இருக்கணும். அத செலக்ட் பண்ணி ஒரு நபரால காசு இருந்தாலும் சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல தான் பிஞ்ச் ஆஃப் பவுடர்ல ஒரு பிஞ்ச், ஒரு மிளகு, 2 மிளகுல இந்த பவர் எல்லாம் உள்ள அடக்குனது தான் நானோ டெக்னாலஜி. இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வந்தது ஹெர்பல்ல இருந்து நானோ டெக்னாலஜில தயார் பண்ணி அவ்வளோ விஷயத்த சின்னூண்டு இதுல மிளகு அளவுல அடக்கியிருக்காங்க. இத வந்து அனைவருமே சாப்பிட்டிருக்கோம், அனைவருமே இதோட பலன்களை உணர்ந்திருக்கோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இருக்கிற அற்புதமான ப்ராடக்ட், விலை மதிக்க முடியாத ப்ராடக்ட். இப்ப நான் கேட்டேன். அவன் நெறைய பேர் ஃபீட்பேக் 1 வாரத்துல நல்லா இருக்கு. அப்படி இருக்கு, இப்படி இருக்குமாங்க. நான் கேட்கிற கேள்வி, இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இதுக்கு எத்தன ரூவா மதிப்பு குடுக்கலாம்பேன். அப்பதான் சொல்லுவாங்க, ரூ. 1,00,000 குடுத்தா கூட எனக்கு இது சரிப்படுத்த முடியாது சார் என்னோட பிரச்சனைய. பல வருடங்களால கஷ்டப்பட்டுட்டு இருந்த பிரச்சனை இப்ப சரியா இருக்கு. பாருங்க 10, 8 வருடமா உடம்புல சொறி வந்து இப்ப சீப்ப வச்சுக்கிட்டு சொரிஞ்சுகிட்டு இருந்த ஆளு, சீப்ப தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு ஹாப்பியா தூங்குறேன், சந்தோஷமா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி 8 வருடமா நடந்த நிகழ்வுகள் 2 மாதத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ்ல கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு எவ்வளவு மதிப்பு போடலாம்? இதுக்கு எவ்வளோ இந்த பிரைஸ் போடலாம் அப்படின்னா விலை மதிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு விலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கம்பெனி ஒரு எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பி ரேட் 6,300 ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஐடின்னு நம்ம போட்டு உள்ள வந்தா 5,000 அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இது ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான விஷயம். நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம். நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு உன்னதமான விஷயம். இத நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கிட்டு, இத நீங்க செயல்பட்டீங்கன்னா பளிச்சுன்னு பேச முடியும். அதனாலதான் இந்த இந்த இன்கிரீடியன்ட்ஸ் பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த 3 நாளா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். தெரியும் குழுவுக்கு வந்தவங்களுக்கு. ஒவ்வொரு மூலிகைகளோட தனித்துவம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம பேசுறதுக்கோ மற்றவங்ககிட்ட சொல்றதுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் கிட்டத்தட்ட 12 வகையான இன்கிரீடியன்ஸ்ல 3 இன்கிரீடியன்ஸ் பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த குழுவுல கரெக்டா அட்டன் பண்ணவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நான் 3 விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறது 3 நாளைக்கு 3 மூலிகை பத்தி, அதாவது ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெப்பன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா. ட்ரிச்சிலியா கேட்டிக்குவா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இந்த நேம் வந்துச்சுனாவே நம்ம மைண்ட்ல என்ன தோணும்னு சொல்லியிருக்கேன், சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்குது அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டோமே, அதுக்கு பத்திய டிசீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது நீங்க உட்காந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது நண்பர்களே. நான் யாருமே மனப்பாடம் பண்ண வைக்கவே மாட்டேன். நரம்பு மண்டலம் அப்படின்னாவே நீங்க அப்படியே மைண்ட்ல திங்க் பண்ணி பாருங்க. நரம்பு மண்டலம்னா பக்கவாதம், முடக்குவாதம், முகவாதம், நடுக்குவாதம். அப்ப நரம்போட செய்கை அனைத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஆண்மைக்குறைவு எல்லாம் நரம்போட செய்கை தான். அப்ப நரம்போட செய்கை தூண்டுதல் தான் எல்லாம் உடல் இயங்குறதுக்கு அனைத்து காரணமே இந்த நரம்போட செய்கை தான். அதே மாதிரி மூளைக்கு போயிடுங்க. மூளை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளை. அந்த மூளைக்கு போயிட்டு உடனே ஞாபகம் மருதி, புத்தி கூர்மை. நினைச்சு பாருங்க. புத்தி கூர்மை ரொம்ப வந்து கவனம் இல்லாம இருக்கிறதால இல்லாம நிதானமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நினைவாற்றல் கிடைக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே திங்க் பண்ணி இங்க எல்லா டீட்டெயில் சொல்லிடலாம். 1 ரைட். 2வது வந்து பாத்தீங்கன்னா செரோனா ரெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த செரோனா ரெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு மெயினான ஒரு இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன், பிராஸ்டேட்.
பிபிஹெச் அது வந்து போக போக உங்களுக்கு தெரியும். பினைன் பிராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியா பத்தி சொல்ல வேணாம். பிராஸ்டேட் வீக்கம், பிராஸ்டேட் ரொம்ப 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 முக்கியமானது. ஆண்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட் இது. ஏன்னா விந்து அணுக்களை வந்து சரியான நரிஸ்மெண்ட் கொடுத்து சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கடமை செய்யக்கூடியதான் அந்த பிராஸ்டேட் அப்படிங்கிறது ஒண்ணு. அது இல்லாம ஹெல்த்தில் வந்து லங்ஸுக்கு பர்டிகுலராக அது வேலை செய்யும், யுட்ரஸ்க்கு வேலை செய்யும். இன்னது அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன், மீண்டும் பார்ப்போம். இல்லை அவுட்லைன் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறமேல் குக்குர்பிட்டா மொசாட்டான்றது இன்னைக்கு எடுத்தோம். இன்னைக்கு எடுக்கிற பட்சத்துல இது எதுக்கு உதவுதுன்னா, ஆல் சிஸ்டம், எல்லா லங்ஸ், ஹார்ட், கிட்னி, லிவர், எல்லா சிஸ்டத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அற்புதமான எலும்பு முதல் கொண்டு போன் ஸ்ட்ரென்த்து, ஐ ஸ்ட்ரென்த்து, நைட் பிளைண்ட்னஸ், இந்த மாதிரி இத்தனைக்கும் இருக்கக்கூடிய தனித்துவமான ப்ராடக்ட் ஒவ்வொன்றும். இப்போ 3வது நாள் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ இவ்வளோ அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுக்கு, விலை மதிக்க முறையான ஒரு ப்ராடக்ட்டுக்கு 5000 கொடுத்து வாங்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசியிருக்கோன்னு தெரியல. ரைட். இப்போ நம்ம எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கம் மெயினாக வச்சுக்கிறோம். வருமானம் வேணும், அந்த வருமானம் ஒரு நியாயமா வரணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த விலை மதிக்க முடியாத இந்த ப்ராடக்டை கையில எடுத்துக்கிட்டு 5000 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிறோம். நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லி விற்கும் பொழுது 6300 எம்ஆர்பி ரேட்டுக்கு நம்ம விற்கிறோம். அவங்க ஒரு பாக்கெட், ஒரு பேக்கு முழுக்க சாப்பிட்டு முடிச்சதையும் கண்டிப்பா ரிசல்ட் சொல்லியே தீரணும். அப்படி சொல்லி தீர்ற விதத்துல அடுத்தாப்புல என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நீங்க ஐடி போட்டு வாங்கிட்டீங்கன்னா, ஐடியா போட்டு உள்ள வந்தீங்கன்னா 5000 கட்டினாலே போதும். 1300 அதுலயே லாபம் நிக்குதுன்னு நீங்க சொல்லி தரணும். யாருக்கு? கஸ்டமருக்கே. முதல்ல கஸ்டமருக்கு கஸ்டமரா மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஐடி போடக்கூடாது. ஐடி போடுறத பத்தி சொல்லவும் கூடாது. சொன்னா நீங்க ஏதோ ஆளை சேர்க்கறாங்க, ஆளை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து நல்லா இருக்கிறவங்களும் எடுக்க முடியாம போயிடும் இல்லைங்களா? அப்போ 6300 நீங்க செல் பண்ணிட்டு, அதுல வேணா நீங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுங்க, தப்பு இல்லை. இது வந்து நான் கண்டுபிடிச்ச வித்தை. சில பேர் பிடிவாதமா நான் 6300 கொடுக்க மாட்டேனே அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அது கண்டிப்பா நடக்காத விஷயம். நம்ம நண்பர்களே இருப்பாங்க, உறவினர் இருப்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6300 ப்ராடக்ட்டுங்க. ஐயோ என்கிட்ட 5000 தானே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு வந்து ரைட் 5000 இப்போ கொடுங்க, 1300 பின்னாடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் மாதிரி வேணா வச்சுட்டு வரலாம். நம்ம அவங்களோட சூழ்நிலையை பொறுத்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா ப்ராடக்டோட ரேட்டு கஸ்டமருக்கு 6300 தான். அதை மைண்ட்ல வச்சு நீங்க பேசணும், சொல்லணும். 2வது, இன்கேஸ் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கூட, நான் இதுல மெம்பரா இருக்கிறதுனால எனக்கு 5000 தர்றாங்க, அதே 5000 வேணா தர்றேன்னு சொல்லி ஒரு அடுத்த லெவல் ஐடி போடுற அளவுக்கு இருக்காங்கன்னா நீங்க பேசலாம். அது உங்களோட சேலஞ்ச், உங்களோட சான்ஸ். ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ப்ராடக்ட் 6300 வாங்குறாங்க, கண்டிப்பா ரிசல்ட் சொல்லி ஆகணும். அடுத்தாப்புல ஐடி போடுறதுக்கு அவங்கள இழுக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான், ஐடி போட்டீங்கன்னா 1300 உங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் கிடைக்கும், இந்த பொருளும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுங்க. ஆஹா, இப்போ 6300 இப்போ 1300 ஐடி போட்டா குறையும் போல இருக்கு அப்படின்னு ஐடி போடுவாங்க. அதுக்கு பிறகு ஐடி போட்டு முடிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ப்ராடக்ட் கிடைச்சிரும், அவங்களுக்கு ஒரு பொருள் போயிடும். அதுக்கு பிறகு செகண்ட் டைம் என்ன சொல்லணும், அவங்க ப்ராடக்ட் வாங்க முடியும், இவங்க நேம்லயே ஐடி போட்டதுனால நீங்களே மீண்டும் 5000 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2 பாக்ஸ் உங்களுக்கே கிடைச்சிடும். இப்போ ஆஃபர்ல தான் இருக்கு, அதை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அடுத்த கேள்வி கேட்பாங்க, இல்லைன்னா அடுத்த கேள்வி நீங்க சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது 10 மாதமாவது உங்களோட தன்மைக்கு தகுந்த மாதிரி உடல் தன்மைக்கு நீங்க சாப்பிட்டாகணும் இல்லையா? அப்படி சாப்பிடும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, நீங்க கை காசே கொடுத்து வாங்க வேண்டாம். நல்லா இருக்கு தானே, நல்லா இருக்கும் தானே நீங்க 2 மாதமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த நல்ல விஷயத்த யாரோ ஒரு நபர்கிட்ட, உங்க நண்பர்கிட்டயோ யாரோ நோய்வாய்ப்பட்டவங்களோ அவங்கள்ட்ட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள நீங்க வாங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீயாவே கிடைக்கும், ரெஃபரல் கொடுக்குற பட்சத்துல அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ நீங்க காசு கொடுத்து வாங்காம இதை வச்சே நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாம கூடுதலா 500 ருபீஸ் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு இன்சென்டிவாவும் தருவாங்கன்னு சொல்லி பாருங்க. அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நோயாளிகளை போய் நம்ம தேடி தேடி அலைஞ்சு நோயாளிகளை தொலைவ வேண்டாம்.
தளவுங்க தப்பு இல்லை. அவங்க மூலம் உங்களுக்கு அன்றைய இன்கம், அன்றைய செலவுக்காக மட்டும் பயன்படுத்திங்க. இந்த கம்பெனி அற்புதமா எடுத்து வச்சிருக்கிறான். மீண்டும் பிளானுக்கு வர்றேன். அந்த பிளான்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நபர் இதை சாப்பிட்டுட்டு 1 மாத டயத்துல ரெண்டு நபரை மட்டும் இதுல நெட்வொர்க்ல இணைச்சு விட்டோம்னா, நம்மளோட பார்வை எப்படி இருக்குன்னா, நோயாளிக்கு மருந்து கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் கழுகு பார்வையா யாரு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்க சார். எல்லாருமே சம்பாதிக்கணும் தான் இருக்காங்க. ஆனா நம்ம எடுத்து சொல்ற விதம், அவங்ககிட்ட அப்ரோச் பண்ற விதத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள உள்ள கொண்டு வர்றோம். அந்த கம்பெனி எடுத்து நம்ம டேபிள் முன்னாடி, கண்ணு முன்னாடி வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சுட்டு அள்ளிக்கிறது உங்களோட சௌரியம். இதை வரணும், இந்த வந்து அள்ளிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு நபர் 2 நபரை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க எடுத்துக்கங்க. இதன் மூலம் 18 லெவல் நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாங்க. 18 லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு வச்சிருக்காங்க கம்பெனி. ஒரு மாதத்துக்கு 2 பேர், ஒரு மாதத்துக்கே. அப்ப 2 பேர் யாரு? நீங்க 2 பேர்ல 20 பேத்துக்கு நீங்க மெடிசனா கொடுங்க சார். பேஷண்ட்டுக்கு யாருக்கு வேணா கொடுங்க. ஆனா இந்த 2 பேர் யாருன்னா, அந்த 2 பேர் வந்து வாழ்க்கையில சம்பாதிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கிற 2 பேரை நீங்க வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1000 ரூபாய், 500 ருபீஸ் கமிஷன் கிடைச்சிரும். 2 பேர்த்த சேர்த்ததுக்கு அப்புறமேலு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்குது. ஒரு பாக்ஸ் 2க்கும் 2 பாக்ஸ் ஃப்ரீயாவும் கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு கால்குலேஷன் மட்டும் தயவு செய்து போட்டு பாருங்க. இப்ப முடிச்சது மீட்டிங் முடிஞ்சு போட்டு பாருங்க. ஒரு தனி நபர் ஜாயின் பண்ணி 2 என்ட்ரி மட்டும் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னா மிரண்டுருவீங்க. 14,100 ரூபாய் கிடைக்குது. இதுவரை நீங்க எல்லாம் எப்படி நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு நபர் லெஃப்ட்ல வந்து ஒரு ஐடி கொடுக்குறாரு, 5,000 தான். ரைட்ல ஒரு ஐடி கொடுக்குறாரு, 5,000 தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதனால அந்த ஐடி கொடுத்த நபருக்கு, அப்ளைனுக்கு, ஸ்பான்சருக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து சொன்னீங்கன்னு பாத்துங்க. அப்ப என்ன கிடைக்கும்னு கேட்டா, லெஃப்ட் சைடு ஒரு நபரை ஜாயின் பண்ண வச்சாரு, அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. அதோட விலை 6,300 ரூபாய் எம்ஆர்பி பிளஸ் இன்ட்ரோடக்ஷன் போனஸ் ஒரு 500. அப்ப 6,800 ரூபாய். அதே மாதிரிதான் ரைட் சைட்லயும் நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்குறோம். 6,800 ரூபாய் நமக்கு கிடைக்குது. டோட்டலா கூட்டிங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு பேர் மேட்ச் ஒரு 500 கிடைக்குது. இதை பூரா கூட்டணும்னு வச்சுங்க, 2 நபர் சேர்த்து 5,000 ரூபாய் கம்பெனில 10,000 ரூபாய் கட்டியிருக்கோம். ஆனால் கட்டி கொடுத்த நபருக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டா 14,100 ரூபாய். கட்டினது 10,000, ப்ராஃபிட் 14,100 ரூபாய். கற்பனையே பண்ண முடியாது நண்பர்களே. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. 14,100 ரூபான்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மாத சம்பளமே நல்லா படிச்ச நபரே, நல்லா தெரியும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல எல்லாம் டீச்சருக்கு என்ன சம்பளம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு 2 என்ட்ரி கொடுத்ததுமே 14,100 ரூபாய் கிடைக்குது. அப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இதையே எத்தனை மடங்கு லாபம்ன்றத நினைச்சு பாருங்க. அதே சமயத்துல அந்த 2 நபர் யாரும் சும்மா விட்டாங்களா? அந்த 2 நபருக்கும் விலை மதிக்க முடியாத ப்ராடக்ட் 2 நபருக்கும் தனியா போயிடுது. அவங்கவுங்களுக்கு ஒரு பாக்ஸ் போயிடுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பண்ணியிருக்கிற அற்புதமான விஷயம், கொரியர் சார்ஜே கிடையாதுங்க. நான்லாம் ரொம்ப மிராக்கிளா அமைதியா இருக்கிறப்ப நான் சிந்திச்ச விஷயம். கொரியருக்கு அனுப்பும்போது கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீ. அப்படிங்கும்போது இன்னைக்கு எந்த மாநிலத்துக்கு அனுப்புனாலும் நான் நினைச்சேன் நம்ம மாநிலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நம்ம தலைவர் சொன்னாரு, இது எந்த மாநிலமா இருந்தாலும் நோ கொரியர் சார்ஜ் சார், ஃப்ரீ தான் சார். சரிங்க, அப்ப 2 பாக்ஸ் 2 அட்ரஸ் கொடுத்தா அனுப்புவீங்களா? தாராளமா. எனக்கே வேண்டாம், நான் தான் சொன்னேன் 5,000க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 2 பாக்ஸ் 2 இடத்துக்கு போகணும், ஏன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா ஓகே, எனக்கு தேவை 2 அட்ரஸ் தானே ஒழிய அது யாருக்குன்றது நீங்க எது கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் அனுப்புவேன், அதுக்கும் நோ சார்ஜஸ் அப்படின்னாங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு கம்பெனி, இவ்வளோ அற்புதமான ஒரு பிளான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பல கம்பெனியில் நெட்வொர்க் நபர்கள் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நபர் லெஃப்ட் ரைட் 2 ஸ்பான்சரை டைரக்டா அவங்களே கொடுத்தாகணும். அதே சமயத்துல ஒரு டெய்லுங்கிறது 3வது என்ட்ரி நடந்தால் மட்டும்தான் பேர் மேட்ச் அவங்களுக்கு போய் சேரும். அது எல்லாமே இதுல கிடையாது. நீங்க இன்ட்ரோ பண்ண உடனே அடுத்த நாள் உங்க வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடுது. ப்ராடக்ட் வந்துருச்சா சார்னு 3ஆம் நாள் ஃபோன் பண்ணி கூட கேட்கறாங்க. எவ்வளோ எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு பாத்துங்க. அதே சமயம் இன்சென்டிவ் ஆன அடுத்த செகண்டே ஸ்பாட் இன்சென்டிவ நீங்க ஈஸியா இம்மிடியட்டா நீங்க வாங்கவும் முடியும்.
கம்பெனிக்கு அனுப்பிச்சு அவங்க வாங்க முடியும். அதுக்கு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. 10,000 ரூபாய் வரலும் நீங்க வந்து டாப் அப் சொல்லுவாங்க, ரீடாப் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம், அப்கிரேட்னு சொல்லலாம். 10,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ற வரலும், 5,000 ரூபாய் போட்டு உள்ள வர்றோம், 10,000 ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ற வரலும் நீங்க ரீடாப் அப் பண்ண தேவையில்லை. 10,000க்கு மேல இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நோ சீலிங். இதை மைண்ட்ல வச்சுங்க. சீலிங்கிறதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு லெஃப்ட் ரைட்டு இதை நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு ஒரு நபர் 2 நபரை கொண்டு வரும்போது கிடைக்கக்கூடிய தொகை 14,100 ரூபாய். இதை மைண்ட்ல வச்சு ஒவ்வொருத்தரும் சொல்லி பழகுங்க. அதே சமயத்துல அவர்கள் 2 நபரை கொண்டு வரவர்களும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி 3 ஸ்டெப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. உங்களோட ஸ்ட்ரீம் கிட்டத்தட்ட வந்து 10 நபர்கள் கொண்ட வெறித்தனமா இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு வந்துருவாங்க. மற்றபடி நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்குறாங்க டாக்டர்கிட்ட. சார் இது கொடுக்கலாமா, அது கொடுக்கலாம், தேவையே இல்லை. இந்த கம்பெனி சொல்றது என்ன தெரியுங்களா? எந்த யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எக்ஸப்ட் 4 மெம்பர்ஸ். யாரு? ஹார்ட்ல வந்து பைபாஸ் பண்ணி இது வந்து பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களுக்கு கிடையாது. பிரெக்னன்ட் லேடிஸ் கிடையாது. பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா உதவும். அதுக்கு பிறகு பிரெக்னன்ட் ஆன பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையில்லை. 2வது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க, கிட்னி அல்லது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணவங்க. மற்றபடி இந்த பிளாட் வச்சிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி பிளாட் வச்சிருக்காங்க, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் கொடுக்கலாம். அப்போ கொடுக்கக்கூடியது யாருன்னா நீங்க பயப்படாம கண்மூடித்தனமா கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்க வேணாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணனா, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் கொடுங்க, தப்பு இல்லை. சீரியஸா இருக்கக்கூடிய கண்டிஷன் 1-to-1 ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து கம்பெனியோ இவங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது ஃபுட் சப்ளிமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம மருந்தா கொண்டு போய் அவங்களுடைய கருத்தலை கொடுக்கக்கூடாது. இல்லை, நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் அற்புதமா. லாஸ்ட் டைம் வந்து பிச்சமுத்து சார் ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தாரு. அவரை நான் பார்க்கும்போது, அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு அவர் நினைவுக்கு வர்றது என்ன கேட்டிங்கன்னா, அவர் வந்து கேன்சருக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு கேன்சருக்கு முடியல அப்படிங்கிற கேன்சருக்கு நம்ம இதில் ஜிப்மரா ஹாஸ்பிட்டல்லே முடியாதுன்னு கைவிட்ட கேன்சருக்கு அவர் கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்தது என்ன, கம்பெனி கொடுக்க சொல்லலை, இது ஃபுட் சப்ளிமெண்ட் தான். அழகா தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிற ஸ்டேஜ் 1-to-1. அதாவது சரியானா நல்ல விஷயம் தானே அப்படின்னு பார்த்ததோட விளைவு ஒரு 5-6 கேன்சருக்கு திரும்ப இந்த ஹெர்பல் கொடுத்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நிறைய பேர் நிறைய ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுவும் சந்தோஷமான விஷயம். ரைட், இதெல்லாம் இருக்கட்டும். இந்த அற்புதமான ப்ராடக்ட் வச்சு நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ணணும் பார்த்துங்க. இதை நம்ம ஒரு 10 பேரை வலுவா நீங்க உற்பத்தி பண்ணிட்டீங்க ஆட்கள்னா, இந்த கடைசி இதெல்லாம் மறந்துடுங்க. செகண்ட் லெவல், தேர்ட் லெவலில் வரலாம் நீங்க நல்லா கடைப்பிடிங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 10 நபர் வரலாம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சும்மா ஊட்டச்சத்து லைட்டா சொல்லி கொடுத்துட்டு இருந்தா போதும். எது? இன்கம் பத்திய ஊட்டச்சத்து. சப்ஜெக்ட் தெரிஞ்சிருச்சு, இன்கம் பத்தி ஊட்டச்சத்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா அது கன்வெர்ட் ஆகி அது 5 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம் அப்படி மக்களோட தொகை அதிகமாகும் போதுதான் நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடியது வெறுமன 18 மாதம். இன்னைக்கு 30 வருடங்கள் இருந்து கூட முழுமையா ஒரு 50 லட்சம் 1 கோடி கையில தேத்த முடியுமான மிகப்பெரிய குதிரை கொம்பா இருக்கு. கடனாளியா தான் வெளியே வர்றாங்க. செலவுகள் தேவைகள் அதிகமா இருக்குது. ஏன்னா குறிப்பிட்ட தொகைங்கிறது நிர்ணயிக்கப்பட்டு ஒரு குதிரைக்குள்ள ஒரு கொண்டு செட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இருந்த காலம். இது அப்படி இல்லை, நமக்கு தேவைக்கு எவ்வளவோ அள்ளிக்கலாம் அப்படிங்கிற காலம். இன்னைக்கு ஒரு நண்பர் நம்ம அப்ளையன்ஸ் சொன்னாரு, எனக்கு அற்புதமா பிடிச்சிருந்த காரணம், எனக்கு இன்னைக்கு மாதம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வருமானம் இல்லை. அண்ணா உங்கள் வாய்ஸ் வரலண்ணா, மைக் ஆஃப்ல இருக்கு. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? இப்போ கேட்குதுண்ணா. இப்ப எவ்வளவு நேரமா வரல? இப்பதான் வரலையா? ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட். ஓகே ஓகே ஓகே. அப்போ
நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் தீவிரமா அனலைஸ் பண்ணுவோம். அவ்வளோ அற்புதமான ப்ராடக்ட்ல இன்னைக்கு நம்மளோட அப்ளைன் வந்து சாதாரணமா 6 மாதத்துக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு 6 மாசத்துக்கு பிறகு டவுன்ல ஒரு 1000 1500 பேர் வந்துட்டாங்க. ஒரு மாதம் 1,50,000 ஏர்ன் பண்றேன் அப்படின்னா யாரோட சம்பளம் தெரியுமா? ஹை லெவல் ஆபீசரோட சம்பளம். அதே மாதிரி இப்போ வித்தின் 2 to 3 months அவரோட இன்கம் நிறுத்த முடியாது. அதான் சொல்ல வரேன். லெஃப்ட்ல 1000 பேர், ரைட்ல 1000 பேர் வேணாம் சார். லெஃப்ட்ல 100 பேர், ரைட்ல 100 பேர் மட்டும் வரலும் நம்ம கான்ஸ்டண்டா அவங்களையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மட்டும் வந்து பாருங்க. அந்த 100ல 90 பேர் நீங்க எடுத்துருங்க. 90 பேர் எடுத்துருங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. இருந்தாலும் அந்த 10 பேர் வெறித்தனமா நானும் ஏர்ன் பண்ணணும். சாதாரண விஷயம் இல்ல. 1 1/2 வருடத்துல 40 கோடி எழுதி வேணா யாராவது ஒருத்தர் காமிச்சிருங்க பார்ப்போம். 40 கோடி அப்படிங்கிறது எத்தனை சைபர் எழுத முடியும் பாருங்க. தடுமாற்றம் வரும். 4 சைபருக்கு மேல எழுதும் போது கை கூசும், தடுமாற்றம் வரும். இத உங்க மனசுக்குள்ள எழுதுங்க. அதான் மோட்டிவேஷன் அந்த மீட்டிங்லயும் சரி, அந்த பாடல்லையும் சரி சொல்லிட்டு இருக்க விஷயம். மனசுல எழுதினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகள் பாருங்க, நம்ம நம்ம கை தட்டுறோம். அதாவது கிராமத்துல ரொம்ப கூலி தொழிலாளியா இருக்கிறாங்க. அந்த கூலி தொழிலாளி குழந்தை இன்றைக்கும் விளக்கு இல்லாம, வெளிச்சம் இல்லாம லாந்தரு இத வச்சு சீமெண்ணெய் விளக்க வச்சு, நல்லெண்ணெய் விளக்கு வச்சு படிக்கக்கூடிய ஏரியாக்கள், குடும்பங்கள் இன்னும் இருக்கு. அதுல படிச்ச குடும்பங்கள் இன்னைக்கு கலெக்டர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்டா போய் ஜாயின் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கண்டிப்பா பேரண்ட்ஸோட உந்துதல கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த குழந்தை எடுத்த முடிவு. அதுதான் வந்து தன்னம்பிக்கை. அந்த குழந்தை என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா நமக்காக எப்படி கஷ்டப்படுறாங்க. சாப்பிடாம கூட இன்னைக்கு புள்ளைக்கு குடுக்கணும். காலையில நான் சாப்பாடு பாப்பாவுக்கு குடுக்கணும்னு நான் எடுத்து வச்சுட்டேங்க. அப்படின்னு சொல்ற பட்சத்துல, அந்த குழந்தை அதுல காதுல கேட்டுதுன்னா, மனசு சங்கடப்படுது. அப்பா கஷ்டப்பட்டு நம்ம ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறாங்க. நாளைக்கு ரூ. 1000 ஃபீஸ் கட்டணும். இல்ல இன்னொரு நண்பர்ட்ட கேட்டிருக்கேன். இல்ல வட்டிக்கு கேட்டிருக்கேன். தருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த குழந்தை காதுல விழுறப்ப உள் மனசு பாதிக்குது. அப்படி பாதிக்கும் பொழுது எடுத்த முடிவு தான் ஐஏஎஸ். அந்த ஐஏஎஸ்ன்ற முடிவு நான் வர முடியும். என்னால வர முடியும். நான் வந்துருவேன். வந்து அம்மா, அப்பாவ நல்லா காப்பாத்துவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு என்னைய படிக்க வைக்கிறாங்க. அவங்க சாப்பாடு கூட சாப்பிடாம என்னைய படிக்க வைக்கிறாங்கன்னு உணர்ந்த அந்த குழந்தை தான் மிகப்பெரிய அளவுல சாதனையாளரா வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே. நீங்க நினைச்சு மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் எப்படி வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? மனதுல உறுதி எடுக்கணும். மனதுல முடிவு எடுக்கணும். அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். தயவு செய்து சொல்றேன். எல்லாருமே இன்னைக்கு நான் நடந்த விஷயம் சொல்றேன். நான் கார்ல போயிட்டு இருக்கேன். டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்தது தம்மம்பட்டி. இது ஆத்தூர்லேருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது நெறைய கால்ஸ் நான் பேசிக்கிட்டே தான் வந்தேன். பட் ஊருக்கு எப்படி வந்தேன்னே எனக்கே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டா, நம்மளோட மோட்டிவேஷன் இன்னைக்கு 8 மணிக்கு நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், போயாகணும். அ அப்படின்றது மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்கா உள்ள வந்துருச்சு. என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் பிளேஸ்க்கு போயாகணும். அதே சமயம் வழி வந்து நம்ம இந்தந்த ரூட்ல நம்ம போறோங்கிறது என் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே சமயத்துல ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதார்த்தம். சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? எந்த இடத்துல யார் வந்தா பிரேக் போடணும், எந்த பக்கம் டர்னிங் திரும்பணும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி கொண்டு வந்து விட்டுருச்சு. வீட்டுக்கிட்ட விடும்போது தான் தெரியுது, ஆஹா இத்தனை ஊரெல்லாம் கடந்து வந்திருக்கோமா அப்படின்ட்டு. அப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன விதைக்கிறோமோ, அந்த குழந்தை சின்ன குழந்தை அத விதைச்சதுனால தான் அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வர முடியுது. மிகப்பெரிய ஒரு பதவிக்கெல்லாம் வர முடியுது. அதே மாரி இத ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லாம் 30 வயதுக்கு மேல உள்ளவங்க தான் இதுல இருக்கோம். எல்லாம் மேரிடு மேன் தான் அதுல இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, எவ்வளவோ எத்தனையோ லட்சங்கள் டெபாசிட் பண்ணுங்க. மாதம் மாதம் ROI இவ்வளோ தர்றான்னு சொல்லி போட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க நெறைய பேர். அத நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க. நம்மளும் அனுபவிச்சிருப்போம். இவ்வளோ போட்டா இவ்வளோ கிடைக்கும். அது மாயை வலையில போய் எல்லாம் மாட்டி மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம உடல பாதுகாத்து, நம்மளோட ஆயுள் காலத்த நீட்டிக்க செஞ்சு, நம்மளோட நோய்கள குறைக்க செய்யக்கூடிய அற்புதமான மூலிகை 15 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அந்த சயின்டிஸ்ட் டாக்டர் கிட்ட ஒப்படைக்கல. நல்லா கவனிச்சுங்க. மருந்தியல் ஆளுகிட்ட ஒப்படைக்கல. ஒப்படைச்சாங்கன்னா, அத வந்து பிசினஸ் ஆக்கி அவங்க இண்டிவிஜுவல் நபர்கள் மட்டும் அனுபவிப்பாங்க.
இப்போ ஒவ்வொரு மருந்துகள் வருதுன்னா ஒவ்வொரு கம்பெனிக்காரன் மட்டும்தான் அனுபவிப்பான். அதை சார்ந்து பயணிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் ரெப்ரசன்டேட்டிவ்ல இருந்து அவங்க மட்டும்தான் அனுபவிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பட்டி தொட்டியில இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் இருந்து எல்லாரும் அனுபவிக்கணும்னா இந்த நெட்வொர்க் மட்டும்தான் சாத்தியம்னு சொல்லிதான் இது மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது உங்களோட கடமை அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொன்ன ஒரு விஷயத்த நம்ம பழனிசாமி சார் அற்புதமா இதை இன்றைய வரலும் கடைபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துட்டார் மக்கள்கிட்ட. அதோட ஃபீட்பேக் எவ்வரி சண்டே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 317 பேர் இந்த வாரம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளே இன்னும் சொல்ல போனா நம்மளே ஏகப்பட்ட ரிப்போர்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம யாருமே அதுக்குள்ளார வரல சொல்றதுக்கு. நம்ம எல்லாம் சொல்ல வந்தா தாங்காது. நாள் முழுக்க உட்காந்து டெஸ்டிமோனியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல தயவு செய்து இந்த அற்புதமான ப்ராடக்ட்டை கையில எடுத்துக்கிட்டு வெறுமனே 18 மாதம். அப்ப நீங்கெல்லாம் எப்படி வெறியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஏன் 18 மாதம் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஏன் 2 நபரை கொடுக்கறதுக்கு ஒரு மாதம் தேவையா? இன்றைக்கு மட்டுமே 2 இடத்துல அசால்ட்டா வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நான் போய் பேசின இடத்துல ₹1,00,000 கட்டினா இவ்வளவு கிடைக்கும், ₹5,00,000 கட்டினா இவ்வளவு கிடைக்கும், இந்த காயினா அந்த காயினா. எங்க நண்பர் அற்புதமா ஒரு அடி கொடுத்திருக்காரு. காயினை நான் கண்ணாலையும் பார்த்ததில்ல, அதுக்குண்டான சர்டிபிகேட்டும் கிடையாது. அது எனக்கு அந்த பொருள் எனக்கு கிடைச்சது இல்லை. நான் ஏன்டா அதுல போடணும் அப்படின்னாரு. தெரியாத ஒண்ணு இல்ல, உருவம் இல்லாத ஒண்ணு இல்ல, நான் ஏன் போடணும்? ஏன்டா இத்தனை பேர் நிறைய பேர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறீங்க கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காரு. நம்ம நண்பர் ஒருத்தர் ஆன் தி வே வரும்போது எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு வந்தேன். ரைட். அப்படி இருக்கிறதுக்கெல்லாம் கண்ண பண்ணா நம்ம செலவு பண்றோம். நம்ம ஹெல்த்துக்காக நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஒரு ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் வந்து விட்டு தள்ளுங்க. நெட்வொர்க் ஆளுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றேன். 5,000க்கு விலை மதிக்க முடியாத ப்ராடக்ட் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சார். இது வந்து ஹார்லிக்ஸ்னு வச்சுங்க, 5,000 ஒரு ஹார்லிக்ஸ் தர்றான், நல்லா ஒருத்தபிள் ஹார்லிக்ஸ் தர்றான். அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்குமா? இந்த ஹார்லிக்ஸ் நம்ம ஹெல்த்தை பாத்துக்குது. இந்த நம்ம எதை பார்க்க போறோம்? நம்ம வந்து வருமானத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த வருமான நோக்கத்துல நம்ம பார்க்கும்போது எத்தனை பேர் தேவை? 2 பேர்த்துக்கிட்ட செல் பண்ணணும். பல லட்சங்களை வாங்கி மாதம் மாதம் இவ்வளவு தர்றேன்னு ஏமாத்துற குடும்பங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதே சமயத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பல லட்சங்களை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட குடும்பம் தான் இந்த எலெக்ஷன் மிக்ஸ் குடும்பம். தில்லா பேசுங்க, யாருக்கிட்டையும் எந்த பயமும் வேண்டாம். அப்படி கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு என்ன இன்கம் பாருங்களேன், அப்படி கற்பனையே பண்ண முடியல. வெறும் 5,000 மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய இன்கம் 13 கோடி. இதே பாத்தீங்கன்னா டாப் அப்னு இன்னொரு முறை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 5,000 நீங்க 10,000 ஏர்ன் பண்ணதுமே ஒரு 5,000க்கு அப்கிரேட் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கம்பெனி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கு. அற்புதமா வச்சிருக்குது. அதே சமயத்துல 2 முறை நீங்க முடிஞ்சா 5,000க்கு பண்ணீங்க. 3வது தடவை என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஏன் நான் 5,000 பண்ணணும், அடிக்கடி நான் பண்ண வேண்டியிருக்கேன், வருமானம் வந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? 21,000க்கு அப்கிரேட் பண்ணலாம். 21,000ல என்ன நமக்கு வந்து சலுகை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9 வகையான பாக்கெட் நமக்கு கிடைச்சிருக்கு. 9 பாக்கெட்னா என்ன அர்த்தம்? நம்ம கட்டுறது ₹21,000, நமக்கு கிடைச்ச பாக்கெட் வந்து ₹9,000. ஜஸ்ட் நம்ம 5,000 ரேஞ்சுக்கே வச்சுக்கோமே, ஆர்பி ரேட்லயே வச்சுட்டா ₹45,000 நமக்கு கிடைக்குது. இதை நீங்க சேல்ஸ் பிரைஸ் எம்ஆர்பி ரேட்ல கணக்கெடுத்து பார்க்கறதுனா எவ்வளவுன்றது நீங்களே மதிப்பு போட்டுங்க. ₹6,300 இன்ட்டு எவ்வளவு 9 இதுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுங்க. இவ்வளோ அற்புதமா விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்துல நானே 5,000 கொடுத்து வாங்கினேன். இந்த கம்பெனி வந்து என்ன முடிவெடுத்து தெரியுங்களா? ஆரம்பத்துல ஒரு 2 to 3 months மட்டும் நம்ம ரெஃபரல் பண்றவங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. அது என்னமோ தெரியல, ரொம்ப நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருந்தாங்களோ என்ன தெரியல, நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அடுத்த வருடம் முதல் இந்த இது தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்காங்க. இது ஒரு காரணம் என்னன்னா, ஈவன் நம்ம தலைமை முதல் கொண்டு நினைக்கிறது இதுலயும் ஒன் ஆஃப் த லீடரா இருந்து சம்பாதிக்கணும் ஒழிய கம்பெனிக்கு பெரியதா அமௌண்ட் எதிர்பார்க்கல. அதுதான் நம்ம எல்லாம் கவனத்துல வச்சுக்கணும். நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ப்ராடக்ட் மூலம் நிறைய வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குற கம்பெனி தான் அதிகம் பார்த்துருக்குறோம். இவர் என்ன நினைக்கிறாரு? நானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல நானும் ஒரு ஹெட், அவரு ஒரு ஹெட்டா இருக்காரு. அப்படிங்கும் போது எனக்கு அதுல இருந்து வரக்கூடிய வருமானமே என்னோட தலைமுறையை தாங்கும். முடிஞ்சு போச்சு. அவ்வளோ சிம்பிளா எளிமையா நான் தாண்டா எம்டி அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல வந்து பழனிசாமி சார் கூட நின்னாருன்னா, இந்த 10 பேத்துல நீங்களும் நானா தான் எம்டி மாதிரி இருப்போம், அதாவது பேச்சுல. ஆனால் அவர் வந்து வெளியே காட்டிக்காம சிம்பிளா இருப்பார். அவ்வளவுக்கும் தலைமையில இருந்து அவர் சிம்பிளா இருப்பாரு. சிம்பிளான பேச்சு, அழகா வழி நடத்தி போயிட்டு இருக்காங்க.
இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல நம்ம இருக்கும் பொழுது எப்படி நம்ம சிந்திக்கணும்னு நினைங்க. எல்லாரும் பல 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 ரூபத்துல இருக்கோம். டாக்டர், இன்ஜினியர், பார்மசிஸ்ட் எல்லா ரூபத்திலும் இருக்கோம். ஆனால் எல்லாருமே தேடுதல் வருமானம் தாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல. ஒரு டாக்டர் ஒரு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பளிச்சுன்னு பிராங்கா சொல்றாரு. அந்த டாக்டர் வந்து 5 லட்ச ரூபா டாக்டரா. ஆனா கார்டியாலஜி, அவர் வந்து ஹார்ட் சர்ஜரி தான். ஹார்ட் சர்ஜரி நல்லா பண்ணுவார், நேம் எடுத்தவர். அப்போ அந்த டாக்டர் கிட்ட போகணும் ட்ரீட்மெண்ட்னா 5 lakhs சர்ஜரிக்கு. அப்போ 5 லட்சம் டாக்டர்னே அவர் பேர் எடுத்தவர். அவரே மீட்டிங்ல என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க நல்ல உணவு, சத்தான உணவு, நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு, இதை சாப்பிட்டு சரியான நேரத்துல சரியா தூங்கி வேலையை உடற்பயிற்சி நல்லா செஞ்சு எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னா, நீங்க என்னத்துக்கு என்கிட்ட காசு கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்றாரு. என்கிட்ட 5 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடற்பயிற்சி செய்யுங்க, நல்ல உணவு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க அப்படின்றாங்க. இது அத்தனையும் சேரக்கூடிய ஒரே ஒரு செய்கை செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்ல போனா இந்த எலிக்சர் மிக்ஸ் தான். நல்ல தூக்கம் வருது, நல்ல போஷாக்கான சத்து உணவு கொடுக்குது. இத 4 பேத்துக்கு நம்ம போய் டிராவல் பண்ணி கொண்டு போய் ரீச் பண்ணி பேசுறோம், கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நம்ம அதுக்கு உடற்பயிற்சியா மாறுது. மைண்டு நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸா இருக்கு. அப்ப அப்போ ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது பாத்துங்க. 1,50,000 இன்னைக்கு ஏர்ன் பண்ணியிருக்காரு நம்ம நண்பர். அதாவது நான் பல பேர்த்தெல்லாம் சொல்லல. இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க. எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நபர் மட்டும் சொல்றேன். 1,50,000 இன்னைக்கு சாதாரண ஆபீசரோட இன்கம் இல்ல. இன்னொரு 2 to 3 monthsல ஒரு 3 lakhs மாறும். அப்ப 3 lakhsனா என்ன தெரியுங்களா? இன்னைக்கு அபிஷியலா சொல்ல போனா கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய சேலரி அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவங்களே கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கும் ஒரு காலம் தான் இருக்குது. குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதையும் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இன்றைக்கு 1000 பேர், நாளைக்கு 2000 பேர், அடுத்த நாள் 10,000 பேர். இன்னைக்கு நிசாம் மேடத்தை கூட எடுத்துங்களேன். நிசாம் மேடம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி என்ன வருமானம் வாங்கினாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு என்ன வருமானம் இருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க தான் சில முக்கிய லீடர்ஸ் இருக்கிறாங்க. அந்த லீடர்ஸோட ஏர்னிங் தகவல் வரும்போது சாதாரணமா பார்த்தா பெர் டே 20 to 30,000. அப்ப கிட்டத்தட்ட 5ல இருந்து ஒரு 7 லட்ச ரூபா பெர் மந்த் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏன் பண்றாங்கன்னா அவங்களோட வருமானத்தை பார்த்துங்க. இதே ஒரு வருடத்துக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 21,000 டாப் அப் அப்படின்னு சொல்லி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா 9 வகையான பாக்ஸ் நம்ம கொடுத்துட்றாங்க. அந்த 9 பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது சேல் பண்ணிக்கலாம். அப்ப இதுலயும் இன்கம் பார்த்துக்கலாம். அதிசயமா இருக்கு. இது வந்து 2 in 1. இன்கம்லையும் 2 in 1 பாத்துங்க. எனக்கு இன்னைக்கு காசு வேணும், எனக்கு இன்னைக்கு வருமானத்துக்கு காசு வேணும்னு தேடுறது பேஷண்ட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கும் பொழுது ரொம்ப சீரியஸ் கேஸ் பார்த்து நீங்க கொடுங்க. அதே சமயம் எந்த ஒரு தருணத்திலையும் அடுத்த சிஸ்டத்தை தயவு செய்து குறை சொல்லிடாதீங்க. அது அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா எந்த டாக்டர்கிட்ட எந்த சிகிச்சை எடுத்தாலும் அந்த சிஸ்டத்தை குறை சொல்லாதீங்க. சப்போர்ட்டிவா இருக்கும், இது செல்லுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவத்துக்கு இது உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பலமுறை நல்லா முன்மொழிஞ்சு வைங்க. அதுதான் 1 to 1. அது மட்டும்தான் டெக்னிக்கு, அது மட்டும்தான் பேச்சு, அது மட்டும்தான் திறமை. அதை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. அப்ப 21,000 போடும் பொழுது உங்களுக்கு சிஸ்டம் மாறுது. அப்போ ஒரு ஜோடிக்கு 21,000 லெஃப்ட் ரைட் போட்டாங்க அப்படின்னாக்க அது 1,000 ரூபா மேனிக்கு கிட்டத்தட்ட 18 மாதத்துல 26 கோடி. கற்பனையே பண்ண முடியல. 5,000 ஒரு 13 கோடி, இதுல ஒரு 26 கோடி, டோட்டல் 40 கோடி. we can earn within 18 months. இது கம்பெனி சொல்லியிருக்கிறது. ஏன் நம்ம அதை வாரமா மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம உள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது மட்டும் தான் நடக்கும். முயற்சி உள் மனசுக்குள்ளார அவங்க போட்டு வச்சிருக்காங்க, கணக்கு போடுறதுக்கு என்ன வலிக்குதா? 40 கோடி இல்ல 400 கோடி கூட போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் நடக்குமா? நமக்கு ஒன்றும் வேணாம் சார், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைச்சதுன்னா போதும் சார்மா. எனக்கு இன்னைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபா இந்த வாரத்துல இந்த மாசத்துல கிடைச்சுன்னா கூட சந்தோஷம். இந்த மாதிரி மைண்ட்ல அவங்க என்ன செட் பண்றாங்களோ அது மட்டும்தான் கிடைக்கும். மைண்ட்ல எது தீவிரமா செட் பண்ணா பரந்த உலகம். இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். அதுதான் நான் வலியுறுத்தி சொல்லிட்டு வந்தேன் சில நண்பர்கிட்ட. ஒரு நண்பர் நமது குடும்ப எலிக்ஸ் குடும்ப நண்பரோட உறவினர் ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன். அந்த இதுல நான் கேட்ட கேள்வி, அங்க ஒரு 4-5 நண்பர்களை பார்த்திருந்தோம். அவங்களோட நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா?
எல்சர் மிக்ஸோட அதை கனெக்ட் பண்ணேன். என்ன தெரியுமா? இந்த இடத்துல நான் ஒரே ஒரு நபருக்காக மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், மேரேஜுக்கு. ஆனா இதுல வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500 1000 பேர் மக்கள் இருக்கிறாங்க. இதுல ஒருத்த கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு. அப்ப எனக்கு தெரிஞ்ச நபர் ஒரே ஒரு நபர் தான். இதுல என்ட்ரியில இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச நபர் 2 பேர் தானே தேவை. அந்த 2 நபர் வந்து 1000 பேர் வந்தது, அந்த 1000 பேத்துக்குமே அந்த ஒரு நபரை தெரியுமா இல்லையா? அப்ப ஏன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணல? அவங்க இந்த ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 1000 பேத்துல அட்லீஸ்ட் ஒரு 10 நபர் வெறித்தனமா நான் சம்பாரிச்சாகணுன்றத அவங்க எடுத்திருப்பாங்க, எடுக்க முடியும். அதை தான் உதாரணமா சொன்னேன். ஒவ்வொரு நபருக்கும் 1000 பேர் தெரியும். அப்ப நம்ம செலெக்ஷன் பண்ண வேண்டியது 2 நபர். அந்த 2 நபருக்கு எப்படி நாம டைம் கொடுக்கணும்? ஏன்னு கேட்டா 40 கோடி ப்ராஜெக்ட்னா மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. அப்பதான் கேட்டேன். ஒரு 40 கோடி சம்பாதிக்க முடியும்னா எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு. 1000 கோடி இருந்தா போதுமான நம்ம பத்தவே பத்தாது சார். 1000 கோடி இருந்தா 40 கோடி ஏர்ன் பண்ண முடியாது. ஆனால் 40 கோடி ப்ராஜெக்டை பத்தி பேசணும்னா நம்ம கவனம், அடுத்தவங்களோட கவனம் எப்படி இருக்கணும்? ஒண்ணும் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன். ஒரு நண்பர்கிட்ட ரூ. 1000 கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரூ. 1000 கடன் வாங்கும்போது எப்படி பேசுறீங்க? எந்த தருணத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு மைண்ட்ல செட் பண்ணுங்க. கடன் வாங்குறதுக்கு எவ்வளோ சமயம் பார்த்து அந்த வார்த்தையை விடுறோம், சக்சஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக தான் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க முன்னேறதுக்கு இல்ல. அவங்களோட உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அந்த ப்ராடக்ட்டை பத்தி எடுத்து சொல்ல போறீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ காலம், இடம், தருணம், அவங்களோட சூழலை பார்த்து அந்த டைம் பார்த்து நீங்க போகிறது தான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ரைட். அதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க கேட்டீங்க. கடைசியா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு பிறகு நீங்க கேள்விகள் என்ன வேணாலும் கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். ரைட். இப்ப என்ன சொன்னீங்களா, இதுல இருந்து ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏற்கனவே சொன்ன ஒரு சிறிய கதை தான் மீண்டும் உங்களுக்கு நினைவுக்கு வர்றேன். நிறைய பேர் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருந்து வயதான ஒருத்தர். அவருக்கு வந்து வெளியூருக்கு அதிகம் வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருக்காரு. கார்ல கூட அதிகம் போனதில்ல. பஸ்ல போயிருக்காரு. அது கிட்டத்தட்ட ஒரு 80 இயர்ஸ் ஓல்டுன்னு வச்சுங்களேன். ஒரு 70, 80 வயசு நபர். அந்த திடீர்னு ஒரு ஆசை. அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் வேண்டாம். நம்ம சென்னை டெல்லி வச்சுக்குவோம். டெல்லியில அவர் பையன் வந்து அங்க இருக்காரு. உடனே அப்பாவுக்கு ஆசை வந்து என்ன மனசுக்குள்ள ஒரு ஆசை அப்படின்னாக்க, நம்ம எப்படியாவது ஒரு நாள் ட்ரெயின்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு நாள் வந்து நம்ம கார்ல போறதுக்கு முடியுமா அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அவர் வந்து நடைபயணமும் அதிகபட்சம் டவுன் பஸ் லோக்கல்ல மட்டும்தான் போயிருந்திருக்காரு. அப்போ யோசனை பண்ணியிருக்கும்போது அந்த ஆசையை வந்து பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏப்பா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரயில்னு சொல்றாங்களே அதுல நான் ஒரு தடவை போய் வரலாம் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. யாராவது என்னை கூட்டு போறீங்களா அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டிருக்காரு. கேட்ட பட்சத்துல அவரே டக்குன்னு திங்க் பண்ணியிருக்காப்புல பையன் வந்து, ஐயோ அப்பாவோட ஆசை இது கூட நம்ம நிறைவேற்றலைன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சிட்டு, இல்லப்பா நீ வந்து உங்களுக்கு நான் இது போட்டு தர்றேன், நீங்க நேரா டெல்லிக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி, அந்த டெல்லிக்கு வர்றது எப்படி வர்றீங்கன்னா ட்ரெயின்ல கூட அப்புறம் போய்க்கலாம், ஃப்ளைட்ல வந்துருங்க, ஃப்ளைட்டுக்கு உங்களுக்கு வாங்கி எல்லாம் தரேன், ஃப்ளைட்ல வந்துருங்கன்னு ஒரு விவரங்கள் மட்டும் சொல்லி கொடுத்து, உங்களுக்கு எல்லாம் டிக்கெட் எல்லாம் போட்டேன், புக் பண்ணிட்டேன் அப்படின்னு அதுக்குண்டான பாஸ்போர்ட் விவரங்கள் எல்லாம் கையில கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு, அவர் மட்டும் பயணிக்கலாம். நான் விடுங்க டிக்கெட் கொடுங்க, நான் போயிட்டு ஃப்ளைட்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி ஒரு வழித்தளங்கள் சொன்னதே அதை விசாரிச்சுட்டு போறாரு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு. ஏர்போர்ட் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்துல ஏன்னா அவங்க நிறைய இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றது அவருக்கு விளங்காம இருக்கு. இருக்கிறதுனால அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க வர்றதுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃப்ளைட் டைம் இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 6 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் உட்காந்துட்டு இருக்கவங்க பக்கத்துல திடீர்னு திரும்பி பார்க்குறாரு, ஒரு வெயிட் மிஷின் இருக்கு. அந்த வெயிட் மிஷினை பார்த்ததையும் ஒரு என்னடா அது ஒரு மிஷின் மாதிரி இருக்கு அப்படின்னு தமிழ் ஓரளவுக்கு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ இதை போட்டா உங்களோட எடை உங்களோட இதை பத்தி சொல்லும், நம்ம நினைச்சிருக்கிறத பத்தி சொல்லும் அப்படின்னு யாரோ ஒருத்தருக்கு சொல்லியிருக்காருங்க. அது சொன்ன உடனே இவருக்கு ஆசை, இதுல எங்க போடணும் என்ன போடணும்னதே அவர் காசு போட்டு ஏன்னா அந்த எடை மிஷின்ல ஏறி நிக்கிறார். அந்த மிஷின்ல ஏறி நின்ன உடனே அந்த மிஷின் பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுது அப்படின்னா, ஐயா உங்களோட வயது 80,
உங்களோட பெயர் ராமசாமி அப்படிங்குது. இவர் அப்படியே தகச்சு போறாரு. உடனே ராமசாமி உங்களுடைய வயது 80ன்னு சொன்னதையுமே உடனே திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா கையில வந்து இந்த 80 வயது இல்லையா, இந்த தடி குச்சியெல்லாம் வச்சுட்டு ஊனிட்டு அதோட தான் ஏறி நிற்கிறார். செருப்பு இருப்பு போட்டுட்டு ஏறி அதில் நின்று பார்க்குறாரு. எடுத்ததையும் சொன்ன வயது உங்களோட வயது 80, உங்களோட பெயர் ராமசாமி. நீங்கள் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, டெல்லி போக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே இவருக்கு திரும்பி பார்க்குறாரு. யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க ராமசாமின்ட்டு. திரும்பி பார்த்தா ஒருத்தருமே இல்லை. சுற்றி முற்றிலும் பார்க்குறாரு, ஒருத்தருமே இல்லை. அப்புறம் திரும்ப சவுண்டு வரல. அப்புறம் இறங்கிட்டு இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி என்னை பற்றி கரெக்டாக வருது அப்படின்றது திரும்பவும் ஏறி அந்த இடமிசல்ல நிற்கிறாரு. நின்ன உடனே மீண்டும் அதே சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து வயது வந்து 80, உங்களுடைய பெயர் வந்து ராமசாமி, நீங்கள் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட்டுக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ இன்னும் உங்களுடைய நீங்கள் புறப்படக்கூடிய விமானம் வருவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்குன்னு முதல்ல சொல்லுச்சு. இப்போ என்ன சொல்லுது, உங்களுடைய விமானம் வருவதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. உடனே இதுக்கு வந்து இவர் சுற்றி சுற்றி பாதகராரு. பேர் மட்டும் இது மட்டும் தான் வருது. ஸ்ட்ராங்காக டவுட் வந்துருச்சு இவருக்கு. எது மேலன்னா இந்த மிஷின் மேல டவுட் வந்துருச்சு. என்னைய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இதுக்குள்ளார உட்காந்துருக்கான். இதுக்குள்ளார உட்காந்துட்டு என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ரைட், இப்போ சொல்றானா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செருப்பையும் அந்த குச்சியும் கழட்டி வச்சுட்டு மேலே ஏறினதையும் கரெக்டாக மீண்டும் சொல்லியிருக்குது. ராமசாமி, உன்னோட எடை இப்பொழுது வந்து இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏற்கனவே சொன்னதை காட்டிலும் கம்மியாக சொல்லியிருக்குது. ரெண்டாவது வந்து நீ இதுக்காக தான் மீண்டும் வந்திருக்கிற. இப்போ நீங்க கிளம்புறதா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு இன்னும் 5 நிமிடங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் காதுல வாங்கல. தீவிரமா கோவத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவர் கேட்கறதுக்கு உள்ளுக்கு இருந்து பதில் வரல. யாரா உள்ள இருக்கிறது, யாரா என்னை பத்தி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டும் பதில் வரல. இவரு நம்ம சினிமாவில் காமிக்கிற மாதிரி வேகமா திட்டிட்டு என்ன இதை நான் உன்னை உண்டு இல்லைன்னு நான் பார்த்துட்றேன் பாருன்னு திரும்பவும் ஏறுறாரு பாருங்க. அதே வார்த்தை மீண்டும் சொல்லி என்ன பண்ணுது, ராமசாமி நீங்க கிளம்புறதா இருந்த ஃப்ளைட்டு போய் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. நல்லா கவனிச்சுங்க நண்பர்களே. இப்போ என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி அவன் நிறுத்தி வச்சிருக்கான் அந்த மிஷினை, எடை மிஷினை. இது போட்டா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ட்டு. ஆனா நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம இதை பத்தியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் பத்தியோ இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பத்தியோ மட்டும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? அது வேலையை அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஃப்ளைட்டுக்குன்னு உள்ள டைம் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கும். ட்ரெயினுக்குன்னு உள்ள டைம் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டது யாரு? நம்ம தான். அதனால உங்கள் அனைவருக்கும் மீண்டும் இறுதியாக நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் அற்புதமான அமிர்த கலவை. நம்மளை காக்க வந்த ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு தில்லா பேசுனீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு, இதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய நபர்கள், அதை சொல்லக்கூடிய நபர்களும் பொறுமையாகவும் தெளிவாகவும் எடுத்து சொல்கிற பொழுது உங்களது வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் என்று கூறி, இத்துடன் பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். சூப்பர் அண்ணா. அருமையா